ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாவிஷ்ணு. திருமண பக்கமெல்லாம் செல்லில் கை வச்சாலே மகாவிஷ்ணு அதுதான் வருது. டிவி போட்டால் மகாவிஷ்ணு, செல்லை தள்ளனால் மகாவிஷ்ணு. சரி, என்ன அப்படி பெரிய தவறாக பேசிட்டாரு அப்படின்னு பார்த்தா, அரசு பள்ளியில் நிறையா பேசுகிறாரு. அதில் குறிப்பாக ஒரு ஊனமற்றவர் தரக்குறைவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அந்த பிள்ளைங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, அதாவது உன்னுடைய செயல், நீ இன்றைக்கி என்ன பாவம் செய்கிறியோ அந்த பாவத்துக்கேற்ற தண்டனையாக தான் பின் பிறவியில் பிறப்ப அப்படின்னு தான் விளக்கமாக அதை புரியும்படியாக சொல்கிறாரு. அது எந்த இடத்துல சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ஆன்மீகம் பேசலாமா அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு சங்கர். ஆன்மீகம் இல்லாமல், அதாவது விஞ்ஞானம், இப்போ விஞ்ஞானம் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, கல்வி அறிவு முக்கியம், அது எல்லாத்துக்கும் அவசியம். அதோட ஆன்மீக சிந்தனையும் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. கல்வி அறிவு வேணும், ஆன்மீகமும் வேணும், விஞ்ஞானமும் வேணும், ஆன்மீகம் வேணும். இது எதுவுமே தனிப்பட்ட முறையில் விஞ்ஞானம் மட்டுமே இருந்தால் பத்தாது, தனிப்பட்ட முறையில் ஆன்மீகம் மட்டுமே இருந்தால் பத்தாது. எதெல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் பவர் அதிகம். கண்ணுக்கு தெரியல, கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரா, அவர் கருப்பா சிகப்பா எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறாரு, எல்லாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஆன்மீகமே இல்லை அப்படிங்கிறவங்க பல வாரியாக கேள்வி கேட்குறீங்க, பல வாரியாக இதை திரிச்சும் போடுறீங்க, பல வாரியாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறீங்க. ஒரு தரக்குறைவாக பேசுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அவர் பேசினார், ஓகே, கேஸ் போட்டிருக்குறாங்க. ரெண்டாவது, அவர் அந்தளவுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நான் கூட பேசுகிறேன், நான் பெரும்பாலும் எந்த வீடியோவையும் எந்த யூடியூப் சேனல்லையும் சாடி எப்போவுமே நான் பதிவு போடுறதில்ல. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களே நிறைய தவறுகள் செய்கிறாங்க, அதுக்கெல்லாம் எகென்ஸ்டாக வீடியோ போடணுன்னு கூட நினச்சிருக்கிறேன், ஆனால் போடலை. ஆன்மீகத்தில் இருந்தால் மட்டும் எகென்ஸ்டாக பேசுகிறவங்க தப்பு ரைட் ஆகிடுமா? ஆகாது. நிறைய தவறுகள் செய்கிறாங்க, அதெல்லாம் நான் மறுக்கலை. நீங்கள் அந்த தவறு செய்கிறவங்களை மட்டும் குறிப்பாக பார்த்து பேசணும். இப்போ அவர் சொல்கிறாரு, முன் ஜென்மம்னு ஒன்று இருந்தது, காற்றுல பறக்க முடியும், நெருப்பு மழை பெய்ய வைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் சொன்ன கருத்து அந்த காலத்தில் பழங்காலத்தில் ஓலைச்சுவடியில் சித்தர்கள் எழுதி வைத்த ஒரு அற்புதம் இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி நெருப்பு மலையை கூட பெய்ய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்போவே பிரிட்டிஷ் காலத்தில் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். இப்போ செய்ய முடியும், நான் செய்வேன், என்னால் அப்படி பறந்து போக முடியும், நெருப்பு மலை வர வைக்க முடியும் அப்படின்னு அவர் பேசியிருந்தால் தான் அது மூட நம்பிக்கைன்னு சொல்லணும். இருந்திருக்கு, அவர் படித்ததில் இருந்திருக்குது சொல்லியிருக்கிறாரு. நான் படித்ததில் இருந்தது நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதை பெருசாக போட்டு திரிச்சு போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, பேசினா கூட பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் இவங்களை எப்படி எந்த கணக்கில் வச்சுக்கிறதுனே தெரியல. சில மீடியாக்கள் ஏதோ சொல்லி பேசுகிறீங்க, செருப்பால் அடிக்கணுங்கிறீங்க, அதால் அடிக்கணுங்கிறீங்க, இதால் அடிக்கணுங்கிறீங்க. என்ன அப்படி அவர் பேசிட்டார் சொல்லு? சரி, அதில் ஒரு வார்த்தைகள் தவறுன்னு புரிஞ்சுதுன்னா அரசாங்கம் கேஸ் போட்டுருக்குது, வாதாட போகிறாரு. அவர் அந்தளவுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு குற்றமும் செய்யலை, ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க.
அதாவது இது எங்கே உதைக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஆன்மீகத்தை அடக்குமுறையா தெரியுது. அதுதான் இப்போ நம்ம பார்வை எப்படி தெரியுது அப்படின்னா, ஆன்மீகம் பேசினால் உங்களுக்கு இதுதான். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையும் இதே சூழ்நிலைக்கு தான் வரும் அப்படின்னு அரசாங்கமே இதை அடக்குமுறை செய்தா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மனசு தோணுது. அதனால் தயவு செய்து இந்த ஆன்மீகவாதிகளை தவறுகளை சுட்டி காட்டுங்க. நியாயமாக ஆன்மீகமே இல்லை, பரவாயில்ல, உங்களுடைய ஆன்மீகம் இல்லைங்கிறவங்களுக்கு நம்பிக்கை ஆன்மீகம் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க, ஓகே. நாங்கள் ஆன்மீகம் இருக்குதுன்னு நம்புகிறோம். நம்புகிறவங்க நம்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அதை வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க விட்டுருங்க. உங்களை வணங்க சொல்லலை, கும்பிட சொல்லலை, கோயிலுக்கு வான்னு சொல்லலை. எங்களுக்கு பிடிச்சிருக்குது, ஒரு கடவுளை வச்சு கும்பிட்றோம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுளை வச்சு கும்பிட்றோம். இந்த கடவுளை கும்பிடு, அந்த கடவுளை கும்பிடு அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிடல. விருப்பப்பட்டால் வந்து கும்பிட்றாங்க, விருப்பம் இருக்கிற ஆலயங்களுக்கு போகிறாங்க. சொல்லப்போனால் ஆன்மீகம் இருக்குதுங்கிறவங்க எல்லா ஆலயத்துக்கும் போவாங்க. எனக்கு சிவனை தான் பிடிக்கும், முருகனை தான் பிடிக்கும், விநாயகரை தான் பிடிக்கும், ஐயப்பனை தான் பிடிக்கும். இப்படி பெரும்பாலும் ஒரு சிலர், அதாவது இது வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது தப்பு இல்லையா? ஒட்டு மொத்தமும் ஒரே எண்ணத்தில் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? தப்பு தானே? அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ஏற்கக்கூடிய கருத்துக்கள். அவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு முன்னோடியாக இதெல்லாம் வழி வகுத்து வச்சுருக்காங்க. அதனால் நம்ம ஆன்மீகம் இல்லை, எனக்கு ஆன்மீகம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நீ நம்பாத, உன்னை நம்ப சொல்லலையே, நம்பாதீங்க. அதாவது அரசாங்கங்கிறது பொது, ஆன்மீகவாதிக்கும் ஆன்மீகம் இல்லாதங்கிறவங்களுக்கும் பொதுவானது தான் அரசாங்கம். அரசாங்கம் சரியாக நடுநிலையாக பயன்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இது. ஆன்மீகத்தில் இல்லாதவங்க ஆன்மீகத்தில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்ல வரல நான். அதாவது எல்லாமே வந்து எகென்ஸ்ட் ஒன்று இருந்தால் நல்லது ஒன்று இருக்கும். இது வந்து எப்படியும் இரவுன்னு இருந்தால் பகல் இருக்கும், பகலுன்னு இருந்தால் இரவு இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒற்றுமை. ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால் தான் ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நிலா, சந்திரன் இருக்காங்கன்னா சூரியன் இருக்கணும். சூரியன் இருந்தால் தான் பகலில் ஒரு ஒளி தராரு, நிலா இருந்தால் நைட்டில் ஒளி தரார். இப்படி எல்லாமே இருந்தால் தான் அதனுடைய கட்டுக்கோப்பு இருக்குமே தவிர, ஆன்மீகம் மட்டுமே இருந்துட்டு விஞ்ஞானம் தேவையில்லை அப்படின்னுட்டா எதையுமே அடைய முடியாது. ஆன்மீகம் வேணும், விஞ்ஞானம் வேணும். இது எல்லாமே வந்து இது தப்பு, அது ரைட்டு அப்படின்றதெல்லாம் சரியில்லை. எல்லாம் வேணும். இப்போ படிப்பறிவுன்னு இல்லாத ஆன்மீகத்தையே கும்பிட்டு ஆன்மீகத்தையே படிக்கணுன்னா, முன்ன படிப்பறிவு வந்த பின்னாடி தான் ஆன்மீகத்தையே படிக்க முடியும். இது ஃபஸ்ட்டு அ தெரிஞ்சால் தான் ஆன்மீகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு நான் படிக்க முடியும். அதனால் படிப்பறிவு வேண்டாம், ஆன்மீகம் தான் வேணும் அப்படின்னு சொல்ல வரல. அதை யாரும் சொல்லவும் இல்லை, அப்படி இப்போ சொல்லலை. அதனால் எல்லாமே வேணும், இதுவும் வேணும், அது வேணும் அப்படின்றது தான். மொத்தத்தில் கடவுளுடைய படைப்பே அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் நான் பேசுகிறது வந்து மகாவிஷ்ணுவுக்கோசரமே பேச வந்திருக்கான்னு நினைக்காதீங்க யாருமே. மகாவிஷ்ணு தவறு செய்திருந்தால், அப்படி தவறுகள் இருந்தால் அதுக்கு தேவையான உரிமையான தண்டனை கிடைக்கும். நிச்சயமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் நீ என்னத்தான் கேஸு போட்டிருந்தீங்கனாலும், அவன் ஒரு உண்மையாலுமே ஒரு தெய்வ பக்தி உள்ளவன், ஆன்மீகத்தை நம்பக்கூடியவன் அப்படின்னு சொன்னால், அது எத்தனை கேஸு போட்டிருந்தீங்களாலும் அவனுக்கு தேவையான தண்டனை மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் உண்மையாலுமே ஆன்மீகவாதி தான், ஆன்மீகத்தை மதிக்கிறவன் தான் அப்படின்னா அதுதான் நடக்கும். சில குளறுபடியால் கொஞ்சம் என்ன பண்ண நடக்கலாம். அவன் ஜென்மம், முன் ஜென்மம், பாவம், புண்ணியம் அப்படின்னு பேசினாப்புல மகாவிஷ்ணு, அவனுக்கும் இப்போது தண்டனை அனுபவிக்கிறது கூட, ஜெயிலில் இப்போ இருக்கிறது கூட அந்த பாவ புண்ணியத்தில் தான் சேரும். கண்டிப்பாக அதுவும் அந்த பாவ புண்ணியத்தில் தான் வரும். இது எல்லாமே வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அன்னன்னைக்கே தண்டனை கிடைக்கிறது, ஒரு சில விஷயங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கும், ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக தண்டனை கிடைக்கும்.
சில பேர் பார்க்காத இருக்கிற வரைக்கும், இதை கேட்காத இருக்கிற வரைக்கும் அந்த தண்டனை ஒத்தி போயிட்டுருக்கும். இவரே கூட இது முன்ன பல விஷயம் பேசியிருந்திருக்கலாம், ஏற்கனவே பேசியிருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாத இருந்திருக்கலாம், ஊடகங்களுக்கு வராத இருந்திருக்கலாம், இதை பற்றி நோட் பண்ணாத இருந்திருக்கலாம். அதனால் இன்றைக்கி தான் அவருக்கு அந்த இதை வந்து பெருசாக ஊதி பெருசு பண்ணியிருக்காங்க. இப்போது சின்ன பிள்ளைங்களில் வந்து நிறைய ஆன்மீகத்தில் உள்ளவங்க இந்துக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்களில் அப்பயே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, டேய் நீ தவறு பண்ணினா சாமி கண்ணை குத்தும் அப்படிம்பாங்க. கண்ணை குத்த போகிறதெல்லாம் இல்லை, அந்த பிள்ளைங்க ஒழுக்கமாக வாழணுங்கிறதுக்காக ஒரு நம்பிக்கை இருக்கணுங்கிறதுனால ஆன்மீகத்தில் இருக்கிறோம். நமக்கு வந்து ஆன்மீகம் பிடிக்கும், சாமி மேல் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த பயம், ஒரு தவறு செய்யும்போது கண்டிப்பாக ஒரு பயம் வரும். ஒரு சின்ன தவறு பண்ணும்போது நம்ம தெரியாத செய்கிறோன்னு தான் நினைக்கிறோம், கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், மேலே போகிறோம் அப்படி தான் நிறைய பேசுவாங்க. நீ செய்கிற எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, இன்னும் ஊரில் இருக்கிறவங்க தெரியாது, மேலே ஒருத்தன் போயிட்டுருக்கிறான், அவனுக்கு தெரியும், பாவ புண்ணியத்தை அவன் நிர்ணயிப்பான், நீ செய்கிற தவறு அப்படின்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் இயல்பாக நாட்டில் நடக்கக்கூடியது. இது ஆன்மீகம் உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பேசுகிறது. ஒரு எதுக்குன்னா ஒரு பொய் பித்தலாட்டம் சூதுவாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மீக நம்பிக்கை இல்லாத என்னடா பண்ணி இப்படி பார்க்கலாம், கடவுளை ஆன்மீகத்தில் இருக்கிறதா சொல்லுவான், இந்துக்களாக தான் இருப்பான், கடவுளா எங்கடா என்னடா பண்ணி விடுவான், அவன் கல் அப்படின்ட்டு இருக்கிறவன் தவறுகள் செய்வான். அது கல் இல்லை, அது வந்து இன்றைக்கெல்லாம் நாளைக்கு எங்கே இருந்தாலும் மாட்டி விட்டுருவான் அப்படின்னு கொஞ்சம் மனசில் நினைக்கிறவன் தவறு செய்ய கொஞ்சம் யோசிப்பான், அவ்வளோதான். அதனால் ஆன்மீகத்தை முடிஞ்ச வரைக்கும் யாரும் வந்து ஒடுக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆன்மீக உறவுகள் அதால் குரல் கொடுக்க வேண்டும். நம்ம சண்டைக்கு போக வேண்டாம், யார்கிட்டையும் சச்சரவுக்கு போக வேண்டாம். ஒரு ஆன்மீகத்தை, அதாவது அந்த பையனை அரெஸ்ட் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கண்டிப்பாக ஆன்மீகத்தை ஒடுக்க வேண்டாம். ஆன்மீகம் இல்லைங்கிறவங்கள நீ என்னப்பா எப்படி பார்க்குறியோ அதே போல் ஆன்மீகம் இருக்குதுங்கிறவனையும் அப்படியே பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. எங்களை மட்டும் தூக்கி வச்சுக்கோங்க, நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு நம்ம அரசாங்கத்தை கேட்கல. அதாவது சமமாக நடத்துங்க. அதே போல் நம்ம எப்படி வந்து அனைத்து ஜாதியும் சமமாக நடத்தணும்னு நினைக்கிறோமோ, அதே போல் ஆன்மீகத்தையும் ஆன்மீகம் இல்லைங்கிறவங்களையும் சமமாக பாருங்கள். ஆன்மீகம் இல்லைங்கிறவங்க தான் கரெக்டு, ஆன்மீகம் இருக்குதுங்கிறவங்க பொய் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஆன்மீகமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. அதனால் நம்ம அரசாங்கமும் இது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு முடிவாக எடுத்து அந்த பையனையும் விடுதலை பண்ணணும். இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம கேட்குறது. அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன்